இல்ல மதவாதின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படி சொல்லி? மதவாதின்னு நான் பெருமைப்படுறேன் சார். மதவாதினா மதவாதி தான். இப்போ தீக்காக்காரன் வந்து தீக்காக்காரன் சொல்றதுக்கு திராவிடவாதின்னு அவன் சொல்லுவன்ற வந்து பெருமைப்படும் போது நான் ஒரு இந்து மதவாதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். இல்ல ஒற்றுமை இல்லாததான் ஒரு பெரிய குறையா இருக்குல்ல இந்துக்கள் மத்தியில. ஏன்னா இப்ப நம்ம பார்க்குறோம், நீங்க கட்சி வச்சிருக்கீங்க, இது மாதிரி இந்து கட்சின்றது நிறைய இருக்குது. இந்த கட்சிகள் விட்டுட்டு இருந்தாலே இந்துக்களுடைய பலம் அதிகமாக இருக்கும். அவங்க இந்த சிறுபான்மையினர் இஸ்லாமியராக இருக்கட்டும் கிறிஸ்தவராக இருக்கட்டும் அவங்களுடைய ஓட்டு அப்படின்றது அரசியல் மிகப்பெரிய ஒரு கேம் ப்ளே பண்ணுது. ஸோ அதுக்காக மட்டும்தான் அந்த அவங்க அந்த நோன்பு இது பண்றதா இருக்கட்டும், கிறிஸ்தவ வாழ்த்துக்கள் சொல்றதா இருக்கட்டும். ஆமா, அப்படித்தான் ஓட்டுக்காக தான் சார் போறாங்க. இப்போ எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, ஏடிஎம்கே கட்சியில் இருக்கிறவர், முன்னாள் முதலமைச்சர். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணா இருப்பேன் அப்படின்னு இந்துக்களுக்கு எதிராக இருப்பியா? முஸ்லீம் சிறுபான்மை காப்பாற்றா பெரும்பான்மைக்கு எதுவுமே இங்கே வரமாட்டீங்களா? பெரும்பான்மைக்கு எதுவுமே கேட்க மாட்டீங்கன்னா அப்போ நாங்கள் கேட்போம். அது எடப்பாடி பழனிசாமி செஞ்சாலும் எதிர்ப்போம், ஸ்டாலின் செஞ்சாலும் நாங்கள் எதிர்ப்போம். அப்படிப்பட்ட இந்துக்கள் இருக்க இந்த ஊரில் தான் கடவுளை வந்து மிகவும் கேவலமாகவே ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காங்க. அந்த பேசிய நபருடைய கட்சிக்குத்தான் ஓட்டுகளும் விழுந்து அவங்களும் ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க. இல்லை, பேசின தலைவர் முட்டாப்படுவான். அவன் பூரா வந்து அவன் தெளிவாக இருக்கான். இப்போது நம்ம திருக்கோவிலில் இருக்கக்கூடியது கல். இந்த முக்குக்கு தாடி வச்ச கிழவன் செலவு வச்சிருக்கீங்கள, ஈவேரா பெரியார சொல்கிறேன், ஈவேரா. அப்போ அங்கே எவனா ஒரு 100 மில்லி பெயிண்டை ஊற்றி போடுறான். ஏன் உங்களுக்கு அப்படியே கொந்தளிக்குது? பகுத்தறிவோடு தானே பேசணும். சாய் பாபா அவர் பாய் பாபா, அந்த பாய் பாபா பக்கம் நம்மால் போயிட்டான். வியாழக்கிழமை ஆச்சுன்னா பாபா கோயிலுக்கு போகிறேங்க, கடா வெட்டி கும்பிடு, அதான் நம்ம மரபு. கடா வெட்டு, கோழி விட்டு, ஆடு விட்டு எல்லாம் பண்ணணும். இல்லை இவன் சாய்ராம் பாய்ராம் சாய்ராம் பாய்ராம்னு போய்கிட்டு இருக்கான். சாய்பாபா கடவுள் தமிழ் கடவுள் இல்லை. என்னங்க அவர் தமிழ் கடவுள் போது அவர் இந்து கடவுளே கிடையாது. அவர் இந்துலே வரலையா? அவர் பாய் இல்லை. ஓ, சாய்பாபா பாயா? சாய்பாபா முஸ்லீம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், கட்சியிலேயே இந்து தமிழர் அப்படின்னு போட்டிருக்கீங்க. இந்த கட்சி எப்படி தமிழர்களுக்குள்ள இந்துக்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுமா, எல்லாத்துக்கும் போகல இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் இந்த கட்சி தான், தமிழர்களுக்கும் இந்த கட்சி. இந்து வேற தமிழர் வேறன்னு சொல்லி பிளவுவாத அரசியல் பேசக்கூடிய சூழ்நிலையில் நாணயத்தினுடைய 2 பக்கங்கள், ஒரு ஆன்மீகமும் இந்த மக்களுக்கு தேவையான அரசியலும். அதனால மக்களை வந்து பக்தி நிறையா இருக்கு, அதை ஒருங்கிணைப்பதற்காக இந்த அமைப்பை நாங்கள் தொடங்கி 5-6 வருஷம் ஆச்சு நடத்திட்டு இருக்கோம். இல்லை, முருக வழிபாட்டின் மூலமாக நிறைய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த அமைப்பின் நோக்கம். இல்லை, குறிப்பாக நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டாலே இந்த மத சார்பின்மை அப்படின்றதெல்லாம் முக்கியமான கட்சிகள்லாம் முன்னெடுத்து வெற்றியுமே கண்டுக்கிட்டு இருக்குங்க. ஆனால் இந்த மதத்தை முன்னிறுத்தி போகிற எந்த கட்சியுமே ஒரு வெற்றி பாதையை போய் அடைஞ்ச மாதிரி இது வரைக்கும் வரலாறு எதுவும் இல்லையே. நாங்கள் வந்து மதச்சார்பின்மைங்கிற வார்த்தையில் வந்து நான் வந்து அதை ஒத்துக்கிறவன் கிடையாது. மதச்சார்பின்மை, இந்த மத நல்லிணக்கம், எதுவுமே நல்லிணக்கம்லாம் உருவாகாது. வேணும்னா நீங்கள் உதட்டளவில் நீங்கள் பேசிக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லா சாமியும் ஏற்றுக்கிறவன் இந்து தான். இப்போ ஒரு ஆட்டோக்காரர் வரும்போது ஒரு ஆட்டோவில் வந்தேன். ஆட்டோவில் இயேசு இருக்காரு, பிள்ளையார் இருக்குது, அல்லா இருக்குது. ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவன் அல்லாவை தவிர வேறு எந்த ஸ்டிக்கரும் ஒட்ட மாட்டான். அல்லா மீன்ஸ் அவங்க குரான் வாசகங்க, அவங்களுக்கு அல்லாவுக்கு உருவம் கிடையாது. கிறிஸ்தவ பெருமக்கள் அப்படி தான் இருக்காங்க. ஆக எம்மதமும் சம்மதமும் சொல்கிறவன் இந்து தான், அவனை தான் வந்து நீங்கள் மதவாதிங்கிறீங்க. இந்த மத சார்பின்மைங்கிற கருத்தெல்லாம் பாதிரிக்கு ஏறாது, மௌடுவிக்கு ஏறாது. நாங்கள் தான் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், என் அருமை இஸ்லாமிய கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த மக்கள் ரொம்ப அன்பாக அமைதியாக சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு சொன்னால் இந்த நாட்டுக்கு சட்டம் மட்டும் காரணம் கிடையாது. இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பரந்துபட்ட அந்த எண்ணங்களை கொண்ட ஒன்றாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அந்த எண்ணம் எங்கள் ரத்தத்தில் ஓடுது. அதனால தான் இங்கே அமைதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதே இஸ்லாமிய நாடுகளில், கிறிஸ்தவ நாடுகளில் இந்துக்களுடைய வாழ்நிலை எப்படின்னு பாருங்கள், நம்ம நாட்டில் விட்டுருக்காங்க பாருங்கள். அதனால் இந்த மதசார்புங்கிற வார்த்தைலாம் சும்மா ஹம்பக், அது ஏமாற்றுவாங்க, அதெல்லாம் கிடையாது. நாங்கள் வெற்றியை நோக்கி தான் பயணிக்கிறோம். இப்போ முஸ்லீம் லீக்குன்னு ஒரு கட்சி இருக்குது சார், திமுகவில் இருக்குது. அந்த கூட்டணிக்கு பேர் என்ன? மதசார்பற்ற கூட்டணி. இப்போ நாங்கள் ஒரு இந்து இயக்கம், ஒரு இந்து கட்சின்னு வச்சா நாங்கள் மதவாதிகளா? கொஞ்சமாவது லாஜிக்காக பேசுங்க.
மதத்தின் பெயரால கட்சி இருக்கு, ஆனா மதசார்பற்ற கூட்டணி. கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணின்னு வச்சிருக்கான். ஆமா. இப்ப இன்னைக்கு இருதயராஜ் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம், திமுக கூட்டணியில ஒரு சீட் அவருக்கு, இப்ப திமுக எம்எல்ஏ அவர் ஆச்சுங்களா. இவங்கெல்லாம் மதவாதி கிடையாது. இப்ப ரவிக்குமார் விபூதி விபூதி பூசி தலப்பா கட்டுட்டு இந்துக்களுக்கு பேசுனா நாங்க மதவாதினா இது என்ன மாதிரியான வார்த்தை தம்பி சொல்லுங்க. இல்ல மதவாதின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படி சொல்லி? மதவாதின்னு நான் பெருமைப்படுறேன் சார். மதவாதினா மதவாதி தான். இப்ப தீக்காக்காரன் வந்து தீக்காக்காரன் சொல்றதுக்கு திராவிடவாதி நம்ம சொல்லுவோன்ற பெருமைப்படும் போது நான் ஒரு இந்து மதவாதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்க திராவிடம்னா எல்லாருமே அதில் இருக்கும்னு சொல்றீங்களே, நீங்க இந்து மதவாதினா அதுல இந்துக்கள் மட்டும் அடங்குறாங்க. ஆமா, மத்த மதத்துக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்குல்ல. கிறிஸ்தவன் சினுங்கினாலே போதுமே, இஸ்லாமிய அழுதாலே ஓடி 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 உதவுறானே. இந்துக்களுக்கு எவன் பேசுறான்? நாதி இல்லையே சார். இது இந்த மாசம் என்ன மாசம் அது? இப்போ வந்து தமிழ் கேட்குறீங்களா? தமிழ் மாதம் தான். தமிழ்ல ஆடி மாசம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமா. இன்னைக்கு எங்க முப்பாத்தம்மா கோயில்ல போய் கூழ் ஊத்துனாங்க, மதியம் குடிச்சிட்டு வந்தேன் ஆச்சுங்களா. ஆனா மதசார்பற்ற சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை, நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு மதசார்பற்ற அரசு. முஸ்லீம்களுக்கு நோன்பு கஞ்சி, ரம்ஜான் நோன்பு கஞ்சிக்கு 11,000 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்துருக்கு மதசார்பற்ற அரசு. எப்படிங்க ஊர் அவுட் நெய்ய என் பொண்டாட்டிக்கு ஐயம்மான்ல அது மாதிரி கொடுத்துருச்சு. ஆனா எங்க ஊர் மாரியாத்தாளுக்கு, காளியத்தாளுக்கு, முப்பாத்தம்மாவுக்கு, முண்டா கன்னியம்மாவுக்கெல்லாம் கூழ் ஊத்துறதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு 25,000 மெட்ரிக் டன் கொடுக்கணும்ல. ஏன் கொடுக்கல? அப்ப இந்த மதசார்பற்ற வார்த்தை பொய் தானே. அந்த இடத்துல பொய்யாகுதோ? பொய் சார். இதே மாதிரி நீங்க நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு எங்க ஆள் பூரா போறான், நல்லா மதியம் தலைப்பாக்கிட்ட பிரியாணி தின்னுட்டு இவன் போய் நோன்பு திறக்கிறான். அந்த அந்த நேரத்துக்கு மட்டும் புல்லா போட்டுக்கிட்டு அல்லா பெருமையை சொல்லி 2 நோன்பு கஞ்சி போட்டா போஸ் கொடுத்து வந்துடுறான். நான் முஸ்லீம்களுக்கு உண்மைக்கே விரதம் இருக்காங்க, அவன் உண்மைக்கே விரதம் இருக்கான். எச்சில் நீரோட உமிழ்நீரோட சாப்பிட்றது கிடையாது. முறையா அவன் விரதம் இருக்கும்போது இந்த அரசியல்வாதிகளை கூப்பிட்டுட்டு நோன்புக்கு திறக்கிறேன், நோன்பை மூடுறேங்கிற வார்த்தைலாம் மெக்கா நாட்டிலே கிடையாது. அரபு நாட்டிலே இந்த நோன்பை திறக்கிற வேலை இருக்கு. ஏதாவது அரசியல் கட்சிக்காரர் இருக்கானா? இங்க ஓட்டு நாடகம் பண்ற வேலை என்ன பண்ணிட்டு இருக்கான். அங்கெல்லாம் போனீங்க நீங்க குல்லா போட்டு அல்லா பேர் சொன்னீங்கல்ல, இந்த மதசார்பற்றவாதிகள் எங்க ஆடி மாசம் கூழு குடிக்கிறதுக்கு எந்த அரசியல்வாதி வந்தானா? யாருமே வரலையா? வரல. எங்களுக்கு அரிசியும் கொடுக்க மாட்டேங்கிறான், கம்பு கேழ்வரகு தானியம் கொடுக்க மாட்டேங்கிறான், ஆடி கொடுக்கும் வர மாட்டேங்கிறான். அப்போ நோன்பு கஞ்சி மட்டும் உங்களுக்கு ஊறுகாய் எல்லாமே இழுக்குது. எங்கள் அம்மன் கோயில் கூடு மட்டும் உங்களுக்கு கசக்கு. அப்போ என்ன? ஓட்டு தீர்மானிக்கணும். சிறுபான்மைங்கிற அந்த மக்கள் ஒன்றா ஓட்டு போடுவான் அப்படிங்கிறதுனால தான் அவங்க ஓடுறான். எங்களை மதிக்காமல் மிதிக்கிறது காரணம் என்னன்னா, எங்கள்கிட்ட வந்து சாதி ரீதியாக வழிபாட்டு ரீதியாக நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம். இந்த பிரிஞ்சு கிடக்கிறதுனால தான் எங்களை மிதிக்கிறான். மிதிக்காம மதிக்க வைக்கிறது தான் நாங்கள் ஒற்றுமைக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, இல்லை ஒற்றுமை இல்லாததான் ஒரு பெரிய குறையா இருக்குல்ல இந்துக்கள் மத்தியில். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், நீங்கள் கட்சி வச்சிருக்கீங்க, இது மாதிரி இந்து கட்சின்றது நிறைய இருக்குது. இந்த கட்சிகள் விட்டுட்டு இந்துக்களுடைய பலம் அதிகமாக இருக்கும். அவங்க இந்த சிறுபான்மையினர் இஸ்லாமியராக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், அவங்களுடைய ஓட்டு அப்படின்றது அரசியல் மிகப்பெரிய ஒரு கேம் ப்ளே பண்ணுது. ஸோ அதுக்காக மட்டும்தான் அவங்க அந்த நோன்பு இது பண்ணுறதா இருக்கட்டும், கிறிஸ்தவ வாழ்த்துக்கள் சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க அதை மட்டும் ஏற்றுக்கிட்டு இதெல்லாம் புறக்கணிக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். ஆமாம், அப்படித்தான் ஓட்டுக்காக தான் சார் போறாங்க. இப்ப எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, ஏடிஎம்கே கட்சியில் இருக்கிறவர், முன்னாள் முதலமைச்சர். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணா இருப்பேன் அப்படின்னா இந்துக்களுக்கு எதிராக இருப்பியா? நியாயமா பேசு. உங்க கட்சியில பெரும்பான்மை இந்துக்கள் இருக்காங்கல்ல, நீ வீணா போய் மாபெரும் கட்சி எது இந்த எஸ்டிபிஐ கட்சியை கூட்டு சேர்த்துக்கிட்டு திண்டுக்கல் என்னன்னு தோத்து போய் அவங்களும் தோத்து ரெட்டலைக்கு உரிய மரியாதையும் கெட்டு போச்சு. முஸ்லீம் சிறுபான்மை காப்பாற்றா பெரும்பான்மைக்கு எதுவுமே இங்கே வரமாட்டீங்களா? பெரும்பான்மைக்கு எதுவுமே கேட்க மாட்டீங்கன்னா அப்போ நாங்கள் கேட்போம். அது எடப்பாடி பழனிசாமி செஞ்சாலும் எதிர்ப்போம், ஸ்டாலின் செஞ்சாலும் நாங்கள் எதிர்ப்போம். இந்த பெரும்பான்மையினருக்கும் சேர்த்து தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தானே அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் செய்யும் போது அப்போ சிறுபான்மையை காப்பாற்று, சிறுபான்மை எதுக்கு சார்? சிறுபான்மை உங்களுக்கு என்ன பண்ணிட்டான்? எத்தனை தொகுதியில் உங்களை ஜெயிக்க வச்சான்? நீ எஸ்டிபி மாநாட்டுக்கு போனீங்க, கிறிஸ்தவ பாதிரியார் அந்த பாவாடையை போட்டுட்டு இருந்தாங்க, அந்த மாநாட்டுக்கு போனீங்க, எல்லாம் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிட்டாங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, முஸ்லீமே தனி கட்சி வச்சிருக்கும் போது உனக்கு எதுக்கு ஓட்டு போடுறான்? வச்சிருக்கானா இல்லையா? அவன் வந்து எங்க போனாலும் எந்த கூட்டணிக்கு போனாலும் அவன் மதத்தினுடைய பிரதிநிதித்துவம் தான் பார்க்குறான். நம்மால் திண்டுக்கல்ல நடந்துச்சு, நீ எந்த கட்சியிலும் இருந்துக்க, நிற்கிறவன் நம்ம முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவர், அதனால அவருக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி சில சமாத்துகள்லாம் பேசுனதாக நான் கேள்விப்பட்டேன். அப்போ மதம் வந்து அங்கே அரசியலுக்கு படுத்தப்படுது. ஒரு முஸ்லீமுடைய மசூதி யாருக்கு வாக்கு போடுறதுன்னு தீர்மானிக்கப்படுது. அதுக்கான இடமா இருக்கு.
சர்ச்சுகள் இன்னாருக்கு வாக்கு போடணும் அப்படிங்கறத தீர்மானிக்கிற இடமா இருக்கு. நம்ம இந்து கோயில்ல அதுக்கான சூழல் இல்ல. இல்ல அதுதான் ஏன் இல்ல. இப்ப சில சமாஜத்தெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து இவருக்கு தான் ஓட்டு போடணும்னா மாறாம விழுகுது. ஆமா. அதே மாதிரி தான் பாதிரியார்களும் ஒரு முடிவெடுத்து பண்ணாங்கன்னா மாறாம விழுகுது. இந்துக்கள்ல மட்டும் ஒற்றுமை இல்லைன்னு தானே அர்த்தம். ஒற்றுமை இல்ல, ஒற்றுமைப்படுத்த வேண்டிய வேலைக்கு இன்னும் பல பேர் செய்யணும். எங்க மடத்துல இருக்கக்கூடிய சாமி பெருமக்கள், துறவியர்கள், ஆதீனகர்த்தர்கள், எங்க மத வழிகாட்டிகள் எல்லாம் இன்னும் களத்துக்கு வந்து வேலை செய்யணும். கோவில்ல இருப்பதும் மடத்துக்குள்ள இருக்கிறதும் வேலை அல்ல, அதுவும் மதிக்க தகுந்த வேலைதான். ஆனால் மக்களோடு சென்று பக்தி பிரச்சாரம், ஆன்மீக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்து இந்த மதத்தில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றக்கூடிய மதகுவாக இருக்கணும். எப்படி அணையிலிருந்து தண்ணி வெளியே வர்றதை தடுக்குதுல மதகு ஷட்டர், அது மாதிரி எங்க துறவியர்களை பூரா நீங்க மதகுவா செயல்படுங்கிற. மதகுன்னு என்னன்னா மதமாட்ட தடுப்பு குழு, இட்ஸ் கால்டு மதகு. அதனால இந்த மதகு வேலையை செய்யணும். நம்ம மக்களை காப்பாற்றுற வேலையை நம்ம ஆதீனகர்த்தர்கள், மத தலைவர்கள் எல்லாம் செய்யணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். இல்ல நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னாலே பெரும்பான்மை இந்துக்கள் தான். அப்படிப்பட்ட இந்துக்கள் இருக்க இந்த ஊர்ல தான் கடவுளை வந்து மிகவும் கேவலமாகவே ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காங்க. அந்த பேசிய நபருடைய கட்சிக்குத்தான் ஓட்டுகளும் விழுந்து அவங்களும் ஆட்சியில அமர்ந்திருக்காங்க. அப்ப யார் இங்க மக்கள் புரிதல் இல்லாம இருக்காங்களோ? அந்த பேசிய தலைவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பேசின தலைவர் முட்டாப்படுவான். அவன் பூரா வந்து அவன் தெளிவா இருக்கான். கல்லுன்றாங்களே. ஆமா கல்லு தான். எதை கல்லு? கடவுளே இல்லாத கல்லு, வெறும் சிற்பம் தானேன்னு சொல்றாங்க. அப்ப அறநிலையத்துறை எதுக்கு வச்சிருக்க? அது வருமானம் வருது, ஸோ அதனால அரசு கையில் எடுக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ நான் சொல்றேன், ஒவ்வொரு சப்ஜெக்டா நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். இப்போ நம்ம திருக்கோவிலில் இருக்கக்கூடியது கல். இந்த முக்குக்கு தாடி வச்ச கிழவன் சிலை வச்சிருக்கீல, முக்குக்கு தாடி வச்ச கிழவன் யாரு? ஈவேரா பெரியார சொல்றீங்க? ஈவேரா. அப்ப அங்க எவனா ஒரு 100 மில்லி பெயிண்டை ஊற்றி போடுறான். ஏன் உங்களுக்கு அப்படியே கொந்தளிக்குது? பகுத்தறிவோடு தானே பேசணும். நாங்க சாமிகளை நம்புறது மூட நம்பிக்கைனா, நீ அந்த சிமெண்ட் பொம்மையை தெருவுக்கு வச்சிருக்கிட்டு சிமெண்ட் பொம்மை உனக்கு எப்படி தலைவனாகும்? அப்ப அது மூட நம்பிக்கை இல்லையா? பெரியாருடைய நினைவு நாள் இறந்த நாள், அண்ணா தரப்பு நினைவு நாள் இறந்த நாள், எங்க ஐயா உள்ளுக்குள்ள போனாலும் உளுந்த வடை சாப்பிட்ட கலைஞர் ஐயா பிறந்த நாள் இறந்த நாளுக்கெல்லாம் போய் டெய்லி மலர்லாம் வைக்கிறாங்கல்ல. நீங்க கலைஞர் ஐயா சமாதிக்கு போங்க தம்பி. கோவில்ல கூட சாமிக்கு அவ்வளவு அலங்காரம் கிடையாது, அங்க அலங்காரம் பண்றாங்க. இதெல்லாம் கட்சி பண்ணுதா அரசாங்கம் பண்ணுதா நம்மளுக்கு தெரியல. அவரது இறந்து போயிட்டார்ல, புதைச்சாச்சுல, எதுக்கு நீ வழிபாடு செய்யணும்? அப்ப நீங்க நாத்திகவாதி வந்து மலர் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு வீர வணக்கம், வீர அஞ்சலி. நாங்க மட்டும் சாமிக்கு மாலையை போட்டா பாலுக்கு பிள்ளை அழுகின்ற பொழுது பாலாபிஷேகம் தேவையா தேனாபிஷேகம்னு கேட்பேன். ஆனா அங்க ஈவராவுக்கும் மாலை போடணும்னு எவனும் கேட்டான்? சிமெண்ட் பொம்மை அதான் முகத்து பார்க்க போதா? ஓ ரோசாப்பு மாலை போட்டிருக்கான், மல்லிகைப்பூ மாலை போட்டிருக்கேன்னா சும்மா சார். இங்க நாத்திகவாதம் செத்து போன நாத்திகவாதம், பொய்வாதம், உருப்படாத வாதம், நாத்திகவாதம் பேசியவங்கலாம் காணாம போயிட்டாங்க. ஆனா நாத்திகவாதம் பேசிட்டு இன்னமும் அதை ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க. தேர்தலில் வெற்றி பெறாததுக்கு காரணம் மக்கள் ஓட்டு போட்டாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு காலகட்டத்தில் வந்து மக்கள் நல்லவங்களா இருந்தாங்க. குமாரசாமி ராஜான்னு ஒரு பெருமகன் இருந்தார் முதலமைச்சரா, பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார், ஓமந்தூரார் உத்தமர் இருந்தார். அரசியல்ல தூய வாழ்க்கை வாழ்ந்துட்ட ஊழலற்ற ஒரு யோக்கியவான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். இப்பேற்பட்ட நபர்கள் எல்லாம் இருந்த அந்த அரசவையில முதலமைச்சர் நாட்காலில் இன்னைக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு காலத்துல இந்த திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு ஊழல் செஞ்சாங்க. அரசாங்கத்துல அமைச்சர்கள் முதலமைச்சர் ஊழல் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கட்டத்துல எம்எல்ஏக்கள் ஊழல் செஞ்சாங்க. இப்ப மக்களை பூரா ஊழல்வதை ஆக்கிட்டானே இந்த திராவிட இயக்கம். ஓட்டுக்கு காசுங்கிற சித்தாந்தத்தை கொண்டு வந்தது யாரு? இந்த இயக்கத்தை வந்தான். இப்ப நம்மாடு பார்க்கறான். இப்போ நீங்களும் ஒரு கட்சி நான் ஒரு கட்சி 2 பேரும் போட்டிட்டோம்னா, தம்பி 2000 ரூபா கொடுத்துட்டாப்புல, நீ எப்போ காசு கொடுக்குறேன்னு என்ன கேட்குறான் பேச்சுக்கு. அவனுக்கிட்ட வாங்கி இவன்ட்ட சும்மாவா கொடுக்குறான், கொள்ளையடிச்ச காசு தாண்டா வாங்குடா அப்படிங்கிறான். நம்மால் வாங்கிட்டு தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து மாதிரி எவனுக்கு ஒரு ஓட்டை போட்டு காசு இருந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதனால திமுக வந்து முடிவு பண்ணிருச்சு, இந்த மக்கள் என்ன பேசினாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, இதெல்லாம் மறந்துடுவான். அதனால காசு இருந்தால் போதுங்கிற சித்தாந்தத்துக்கு வந்துருச்சு திமுக. அதனால தான் இப்பயே சொல்லுது இவ்வளவு தொகுதி நாங்கள் ஜெயிப்போம். இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய்ச்சி யாராவது பேசுகிறாங்க? இப்போ இல்லை. சகோதரர் ஆம்ஸ்டாங் இறந்ததை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? மெல்ல மெல்ல மறைந்துக்கிட்டு வருது. அவ்வளோதான். இந்த இஷ்யூ எல்லாம் ஒரு 10 நாளைக்கு பேசப்படும், அப்புறம் காணா போகிறோம். இன்னொரு விஷயம் டைவெர்ட் பண்ணி விட்டு போகிறோம். மக்கள் மறதியாளர்கள். அதனால தான் மக்கள்கிட்ட இப்படி எல்லாம் காசுக்கு ஓட்டு கொடுத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அதான் காரணம் ஒழிய
மற்றபடி ஒன்றும் காரணமாக நான் நினைக்கிறேன். இல்லை, நான் ஆரம்பத்தில் கேட்ட அதே கேள்வி தான். கடவுள்களை வந்து தரம் தாழ்த்தி பேசுகிறாங்க சில மூத்த தலைவர்களே. மதுரை மீனாட்சி உனக்கு எதுக்கடி லோலாக்கு அப்படிலாம் கேட்ட தலைவர்கள் கூட இருக்காங்க. அப்படி பேசும்போது நம்ம இந்து மக்கள் அதிகமாக வழிபடுறாங்க. வழிபடலைன்னா கூட சரி, இந்துக்கள் வழிபடாமல் தான் இருக்கான்னு வழிபட்டுக்கிட்டும் அதை சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டே ஓட்டு போடுறாங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய இந்த இந்து வளர்ச்சி கழகங்கள்லாம் உங்கள் வேலையை ஒழுங்காக செய்யாமல் இருக்கீங்க. இன்னமும் வீரியமாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், உங்களை போன்றவங்கள வாங்க வேலை செய்யுங்க. இப்போ எங்காளுக்கு பூரா எங்காலும் மீன்ஸ் நம்ம தமிழர்கள் என்ன நினைக்கிறேன்னா, இந்த யூடியூப்ல பேசிட்டு இருக்க இந்த சில ஜோசியர்கள் திடீர் வழிகாட்டிகளாக வந்திருக்க சில பேர் என்ன பண்ணுறான், கிளப்பி விடுறான். வயலூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்த சாமி, ஒரு அம்மா 6 ஆப்பிளை வாங்கி வெட்டிக்கிட்டு இருந்தான். ஐஸ்கிரீம் துடைக்கிற மாதிரி அந்த கரண்டியை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு விளக்கு போடுறதுக்கு. ஏன் சாமி இப்படி பண்ற தாயின்னு கேட்டேன். எங்க ஜோசியர் சொல்லிட்டாரு, இது ஆப்பிள் விளக்கு. ஜோசியர் போனை போட்டேன், என்னடா எப்படி அது இப்படி சொல்றேன்னா, சார் எலுமிச்சம்பழ விளக்கு போட்டோம், தேங்காயில விளக்கு போட்டோம், பூசணிக்காய் விளக்கு போட்டோம். எல்லாரும் சொல்றது சொன்னா நான் என்ன பெரிய ஜோசியர் சொல்ல மாட்டான், அதனால ஆப்பிள்ல போட்டுட்டேன். ஆப்பிள் விற்கிற விலைக்கு ஆப்பிள் விளக்கு அதுவும் 6 வாரம் போடணுமா. இப்ப பாத்தீங்கன்னா புதுசா ஒன்று கிளம்பிடுச்சு. திருச்செந்தூர் கடற்கரையில போய் பௌர்ணமியில படுத்து எந்திரிச்சிட்டு நீ மண் எடுத்துட்டு 4 கிணறுல குளிச்சுட்டு முருகனை கும்பிட்டு வீட்டுக்கு வந்துரு, நீ கோடீஸ்வரன் ஆயிடலாம்னு இப்போ ஒரு கோஷ்டி கிளம்பிருக்கு. நீ திருச்செந்தூர்ல கடற்கரையில படுக்கணும்னா குறிப்பிட்ட இடத்துல எவ்வளவு தூங்க முடியும்? அடிப்படை வசதிகள் 10,000 பேர் 50,000 பேர் போனோம்னா எப்படி நடைமுறையில கஷ்டம் இருக்கும். எல்லா நாளும் சாமி போகலாமே, கும்பிடலாமே. அப்ப ஏன் தவறா வழி காட்டுறாங்க? நாளைக்கு ஏதோ ஒரு இயற்கை பேரிடர் வருது, கஷ்டமானா அதுக்கு யாரு பொறுப்பாளி ஆவாங்க? மக்களுக்கு வந்து திடீர்னு ஒரே நாள் அம்பானி ஆயிரும். சாமிகிட்ட போய் கேட்டோம். இந்த ஜனங்கள் எல்லாம் சஷ்டி திருவிழாவுக்கு கூடுற ஜனங்கள், இப்போ பௌர்ணமிக்கு வந்து படுத்து வரங்கிற ஜனங்கள் இந்த சாமிக்கு எதிராக பேசும்போது ஏதாவது குரல் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ இந்த பக்தி சுயநல பக்தியா இருக்கு, சமுதாய பக்தியா, நம்முடைய மதத்துக்கு எதிராக இருக்கின்ற பொழுது அவர்களை எதிர்க்கக்கூடிய பக்தியா மாறலை. அதை மாற செய்ய வேண்டிய வேலை தான் நாங்கள் செஞ்சோம். இல்லை, நம்பிக்கை உங்களுக்கு வராமல் போகிறது காரணம் நீங்களும் தானே ஒரு வகையில். இந்த மாதிரி பல மூட நம்பிக்கைகளை உள்ளே கொண்டு போகிறதால மக்களே நம்பாமல் போகிறாங்க. நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு இவங்க சார். இப்போ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கு வச்சுக்கோங்க, எல்லாம் முதல்ல நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தோம்னா உங்களுக்கு இவ்வளோ வட்டி கொடுத்தாங்களா இல்லையா? 8,000 ரூபா வட்டி 10,000 ரூபா வட்டின்னு ஆசை பேராசை ஆயிடுது. நிறைய பேர் போட்டு கடைசியில் கம்பெனி ஓடிடும், ரன்னிங் ரேஸில் ஓடிடுவாங்க கம்பெனி மூடிட்டு. அது மாதிரி பேராசை தானே காரணம். அப்புறம் என்ன மோசடி பண்ணிட்டானா? நீ ஆசை, கடவுள் எல்லா இடத்துல இருக்கிறார்ல. நீ பெரிய பெரிய கோயிலில் போய் இருக்கிறத விட சின்ன சின்ன கோயிலில் விளக்கேற்றலாம்ல, நிறைய கோயிலில் உழவாரம் செய்யலாம்ல. இப்போ அதெல்லாம் செய்யறது கிடையாது, ஒரே பக்கமாக சாயிருது. இப்போ நம்மளால நின்று சாய்பாபாட்ட போயிட்டான். சாய்பாபா அவர் பாய் பாபா. அந்த பாய் பாபா பக்கம் நம்மளால் போயிட்டான். வியாழக்கிழமை ஆச்சுன்னா பாபா கோயிலுக்கு போகிறேங்கடா. வியாழக்கிழமை நம்ம ஊரில் சாமி கோயிலுக்கு தானே போகணும். முன்னாடி போன விளக்கம் உண்டு, கொண்டக்கடலை மாலையெல்லாம் கட்டி எடுத்து போவோம், ஒரு விளக்கு வைப்போம். இப்போ அந்த கான்செப்டை மாற்றிட்டாங்களே, மாற்றிட்டாங்க. நம்ம ஊர் ஐயனார் குலசாமியை கும்பிடுறது இல்லை, கடா வெட்டி கும்பிடு, அதான் நம்ம மரபு. கடா வெட்டு, கோழி விட்டு, ஆடு விட்டு எல்லாம் பண்ணணும் இல்லை. இவன் சாய்ராம் பாய்ராம் சாய்ராம் பாய்ராம்னு போய்கிட்டு இருக்கான். நியாயமா? சாய்பாபா கடவுள் தமிழ் கடவுள் இல்லை. என்னங்க அவர் தமிழ் கடவுள் போது அவர் இந்து கடவுளே கிடையாது. அவர் இந்துலே வரலையா? அவர் பாய் இல்ல. ஓ, சாய்பாபா பாயா? சாய்பாபா முஸ்லீம், இஸ்லாமிய கடவுள். ஆமா, இஸ்லாமிய கடவுள். அவர் இஸ்லாமியரை ஏன் இந்து கோவில் வைக்கிற? இல்ல, இங்க செந்தூரம் வைக்கிறாங்க, ஒரு இந்து கடவுளுக்கு எப்படி பண்றாங்க அது மாதிரி பண்றாங்க. சாரி, அப்படி இருந்தா தான் இந்த ஊர்ல ஓட முடியும். இந்து மாதிரி விபதி கொடுத்து வச்சா தான் வேலை செய்ய முடியும். இன்னும் நம்மளால வருமானம் ஆகுது. ஒரு பெரிய கோயிலை கட்டிட்டானா போதும், காசு கொட்டுது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வருமானத்தை விட மயிலாப்பூருக்கு சாய்பாபா கோயில் வருமானம் ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்றேன். அவன் வந்து இந்துவே இல்லைங்கிறான் அந்த சாய்பாபா கோயில் வச்சிருக்கிறவன். இப்போ ஒரு நண்பர் சுரேஷ்னு ஒருத்தர் கோயம்புத்தூர் சார்ந்தவர் வழக்கு போட்டிருக்காரு நீதிமன்றத்தில். சாய்பாபா கோவில் அந்த சிற்பங்கள் நம்முடைய இந்து கோவில்களுக்குள்ள சில இடங்கள்லாம் வைக்கிறாங்க, கோவிலுக்குள்ள வைக்கிறாங்க, சந்நிதியாக வைக்கிறாங்க. அதெல்லாம் அறநிலையத்துறை வந்து எடுக்கணும், அந்த சந்நிதிகளை புது உருவாக்கம் புது உட்புகத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதில் நான் இம்ப்ளீட் ஆக போகிறேன், அதில் வழக்கில் நான் சேரப்போகிறேன் அந்த வழக்கில். அது மட்டுமல்ல, அரசாங்கம் வந்து சாய்பாபா கோயிலை பூரா டேக் ஓவர் பண்ணணும்னு கோரிக்கை வைக்கிற அரசுக்கு. ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்தளவுக்கு அது ப்ரேயர் ஹால் சென்டர். இப்போ ஏன் நான் அந்த அறநிலையத்துறை வந்து சாய்பாபா கோயிலை பூரா எடுக்கணும்னு சொல்றேன்னா, அங்க இந்து சாமி பூரா வைக்கிறான். பிள்ளையார் வைக்கிறானா, முருகன் இருக்கா, மாரியத்தா காளியாத்தா இருக்கா இருக்குல்ல, சிவன் இருக்காருல்ல,
சாய்பாபாவை வந்து சிவன் மாதிரி நினச்சிக்கிறான். சிவனுக்கு அப்படியே கொண்டையில இருந்து கங்கை வரும்ல, அது மாதிரி வைக்கிறான் கிராஃபிக்ஸில். திடீர்னு ஆடி மாதத்துக்கு வளையல் போட்டு அலங்காரம் பண்ணுறேன். சைக்கிளை பார்க்கறதுக்கு அது ஒரு சைஸாக திணுசாக இருக்குது. எதுக்கு எங்கள் வழிபாட்டு முறையை திருடுறீங்க? அதனால் சாய்பாபா கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்து தெய்வங்கள் இருந்தால் அந்த கோவிலை எடுக்கணும். அரசாங்கம் புதிய சட்டம் கொண்டு வான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, இப்போ அந்த சாய்பாபா வணங்குறது யாரும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தானே. நம்ம மக்கள் தான் சார். ஏன் சார் எங்க நாயன்மார் ஆழ்வார்கள் நம்ம சாமி செய்யாத அற்புதத்தை அவர் செஞ்சுட்டாரா? அப்ப குறைபாடு கடவுள்கிட்ட இருக்கா மனுஷன்ட்ட இருக்கா சொல்லுங்க. இதுல சில திடீர் சாமியெல்லாம் ஒண்ணும். இந்த திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு வைப்ரேட் சாமியெல்லாம் வரும். அவர் அம்மா அப்படி குதிச்சுக்கிட்டே பேசும். இந்த வைப்ரேட் சாமிகள் சிலது வரும். ஓடுதுல ஏதோ பைத்தியா இருந்து சுற்றி 10 பேர் மாதிரி இந்த திடீர் சாமிகளை நம்பி போகிறது. அப்புறம் அவன் கையை பிடிச்சிட்டான் காலை பிடிச்சிட்டான்னு சொல்லி புகார் சொல்கிறது எதுக்கு? தொப்பியம்மாலாம் இப்போ இந்த ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. தொப்பியம்மா நான் பார்த்தேன், நான் வீடியோவில் தான் பார்த்தேன். அவங்க நம்மளை பார்த்து தெரியாது. அது பல விதமாக சொல்கிறாங்க. அந்த மாவட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கு. இவன் போய் எதுக்கு கும்பிடுறதும்? அவங்க யாருக்கும் அந்த நிலை மனநிலையிலேயே வந்து யாரையும் கண்டுக்கலை. சிவனை நோக்கி அந்த அம்மா போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் கும்பிடுறதா சொல்கிறாங்க. இவங்க வந்து திடீர்னு ஒருத்தவங்க குளிக்காமல் கொண்டாமல் தாடி கட்டி வளர்த்தா சித்தர்னு நினச்சிருவாங்க. நானே ஒரு இடத்துல உட்காந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, 2 அழுக்கு வெட்டி கட்டிக்கிட்டு எவன்ட்டையும் பேசாமல் சும்மா இருந்து பீடி கீடி குடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா எனக்கு பீடி வச்சுருவாங்க, பிஸ்கட் வச்சுருவாங்க, தண்ணி வச்சுருவாங்க, சாப்பாடு வச்சுருவாங்க. இந்த ஜனங்களுடைய மனநிலை அப்படி இருக்குது. சித்தரை பார்க்குறேன் எல்லாம் நீயும் சித்தன் தான், நீயே கடவுள், நானும் கடவுள் அப்படிங்கிற சிந்தனை இவன்ட்டு இல்லை. எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும்னா என்ன சார் இது நியாயம் சொல்லுங்கள்? நீ உழைக்க மாட்டேன். ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு தான் நம்ம நண்பர் ஒரு பெட்ரூம் மட்டும் குடிசை போட்டான் மேலே. ஏண்டா சாமின்னு கேட்டேன். கொடுக்குற சாமி கூரையை பிச்சுட்டு தானே கொடுக்கும், சென்ட்ரிங்கை பிச்சுக்கிறாரு. அதனால யோசனை கொடுத்துருமியான்னு கேட்டேன். ஆமாம். இல்லை, நீங்கள் சொல்லும் போதே சொல்கிறீங்க சாய்பாபான்றது ஒரு பாய் கடவுள் அப்படின்னு. ஒரு சாய்பாபா திடீர்னு வந்தவர் நம்ம ஊர் மாரியம்மா, காளியம்மா, ஐயனார், கருப்பர் இவரெல்லாம் தாண்டி வந்து இப்படி செல்வமிக்க சிறப்புமிக்க மேலோங்கியே போய்கிட்டு இருக்காரு. நம்ம மக்கள் அப்போ எந்த இடத்துல தவற விடுறாங்க? அந்த பல ஆண்டுகளாக கடவுள் மேல வந்து நம்பிக்கை பெருசா ஆழ்ந்த நம்பிக்கை வேணும். இறைவன் மேல நான் நம்பணும். நம்ம பழைய கடவுளுக்குலாம் பவர் போயிடுச்சோ? பழைய கடவுள் அதான் கடவுள். பழைய கடவுள் புது இவங்க அப்படி கொண்டு வந்துட்டாங்கல்ல. இவங்க கொண்டு வருவாங்க. இன்னமும் பக்தி குறையில மக்கள்கிட்ட. இந்த மக்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய வழிகாட்டிகள் இன்னும் நல்லா வரும்னு தான் நான் சொல்றேன். தப்ப ஏமான போட்டுக்கிறேன். என்னை போன்றவர்கள் மேல நான் போட்டுக்கிறேன். புரியுதுங்களா? இந்த சமயத்துடைய சிறப்புகளை நான் சொல்லலை, இன்னமும் சொல்லணும். ஒரு நீங்க இப்ப பணத்துக்காக வந்து மதம் மாறிடுறான். நம்ம ஆள் முஸ்லீம் இந்துல இருந்து கிறிஸ்தவத்துக்கு போயிடறான், முஸ்லீமுக்கு போயிடறான். நீங்க ஒரு பணம் கொடுத்து ஒரு முஸ்லீம் மதம் மாற்ற முடியுமா? ஒரு கிறிஸ்தவனை மதம் மாற்ற முடியுமா நீங்க? அப்ப அந்த மதத்தின் மீதான மத பிடிப்பு அவங்கள்ட்ட இருக்கு. எனக்கு இன்னமும் நிறைய உருவாக்கணும் நம்ம மக்கள்கிட்ட. மத பிடிப்பு இருந்தால் தான், மத வெறி அல்ல, மத பிடிப்பு, மதத்தின் மீதான பற்று, சமயத்தின் மீதான பெரிய வேட்கை இருக்கணும். அதை செய்வோம் சார். இல்லை, ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலுமே இன்னுமே இந்துல பல பிரிவுகள், கடவுளை வணங்காதவர்களும் இருக்காங்க, கடவுளை இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இந்துல தான் இருக்க முடியும். இல்லை, அவங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நீங்க கும்பிடுற சாமியிலே கடவுள் வந்து இந்த சாராயம் குடிக்குது, கறி சாப்பாடு சாப்பிடுது, அது எப்படி கடவுளா இருக்க முடியும்? அப்படின்லாம் விமர்சனங்கள் எழுப்புறாங்கல்ல. என்ன இப்போ நம்ம ஆடு வெட்டக்கூடிய இருக்கு, சாமிகளை வெட்டுவோம், உங்க ஊர்ல வெட்டுவாங்கன்னு தெரியல. கடவுளுக்கு அந்த ஆடை வெட்டி படைக்கின்ற காரணத்தினால தான் அதுக்கு பேர் இறைச்சின்னு பேர். நீங்க கடையில் இருக்குது இறைச்சி கிடையாது, நீங்க மட்டன் கறி அது. புரியுதுங்களா? இது படைக்கிற சாமிக்கு படைக்கிற இறைவனுக்கு படைக்கிறதுனால தான் இறைச்சி. சாராயத்தை நீ சாமிக்கு வைக்கிறன்னா சாமி சாராயம் குடிக்கல, இந்த பழக்கத்தை கொடுக்கறாத தெய்வமேன்னு வேண்டுதல் வச்சுக்கிறான். நம்ம என்ன பண்றான்? சாமிக்கு வைக்கிறதே ஃபுல்லு வை, ஏன்னா இவனுக்கு தேவைப்படுது. புரிதல் தவிர அவன் புரிஞ்சுக்கிறான். புரியுதுங்களா? அக்கா குடிக்கிற சாமி குடிக்காத சாமியெல்லாம் கிடையாது. அதுவும் இருந்திருக்கு, இல்லைன்னு மறுக்கலை. நம்முடைய தமிழன் மரபுல இருந்திருக்கு. ஆனால் அதுக்காக சாராயம் கொடுக்க சரியா தப்பானா அது கிடையாது. அது அவங்களுடைய முடிவை வேணாம்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ விராலிமலையில் முருகர் இருக்கார். அவருக்கு வந்து சுருட்டு வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க. ஆமாம், முருகருக்கு. ஆமாம், தெரியுமில்ல? அப்போ சாமி சுருட்டு குடிக்குதா? இல்லை. அந்த சுருட்டு அங்கே வாசம் வராது. அவனுக்கு படைச்சிட்டா அந்த சாமியோட சம்மந்தப்பட்டதாக இருக்கு. நான் விராலிமலைக்கு அடிக்கடி போகிறவன். இது பல பேருக்கு தெரியாது. சுருட்டு அப்போ சுருட்டு வாங்கி குடிக்கலாமா? முருகரே குடிச்சிட்டாரு, நான் குடிக்கலாம்னா அவ்வளோதான். வழிபாடாக தான் வச்சுக்கணும். நம்ம சமயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பல வழிபாட்டில் பேதங்கள் இருந்தாலும் குறிப்பாக என்ன பண்ணுறாங்க பிற மதத்தவர்கள், இந்த குலதெய்வ வழிபாட்டை எதிர்க்கிறாங்க, ஒழிக்கணும்னு. எல்லாம் சின்ன சாமி, பேய் பிசாசு இறக்க பூதம் கணக்காக இருக்கும் சாமின்னு நம்மளை சொல்லுவான். சிறு தெய்வ வழிபாடுமா.
இந்த சுகிசிவம் போன்ற ஆட்கள் என்ன பண்றாங்க, இந்த நம்பிக்கையை உடைக்கிறாங்க. இன்னைக்கு சாதிகளை ஒழிக்கணும்னா குலதெய்வ கோயில் வழிபாட்டு முறையை ஒழிக்கணும்னு அந்த நபர் பேசுறாரு. யார்? சுகிசிவம். இந்த மிஷனரியினுடைய ஏஜென்ட் மாதிரி கிறிஸ்தவத்துடைய கருத்தை ஒரு ஆன்மீக பேச்சாளருங்கிற போர்வையில் இருந்துட்டு பேசுறதை நான் எதிர்க்கிறேன். குலதெய்வ கோவில்களும் வழிபாட்டு முறைகளும் குடும்ப உறவுகளும் தான் இந்த மக்களை வந்து ஒருங்கிணைப்பு வச்சிருக்கு, புரியுதுங்களா? ஆனா இவங்க அதை உடைக்க நினைக்கிறான். குலதெய்வ வழிபாட்டை உடைக்க நினைக்கிறான். குருமார்களை வந்து ஒழிக்கணும். இப்ப இந்துக்களுக்கு சாமியாரா இருக்காங்க, வழிகாட்டியா இருந்தா அவங்கள ஏதாவது பேச போறது, அவனை பத்தி தெரியாதாங்க, அது அங்க இது இங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை உருவாக்குறது. அவர் சரியில்லாத ஆளப்பா, ஆனா பாதிரி எல்லாம் ஒரு மாதிரியா இருப்பான், அதெல்லாம் பேச மாட்டான். பாதிரி எந்த மதத்துல இருந்தாலும் தப்பு தான், ஆனா அதெல்லாம் பேச மாட்டான். நம்மளுக்கு தெரியாதாக்க சாமி அவர் அப்படி இவனே கதையை பேசுவான். அந்த குருமார்கள் மீதான நம்பிக்கை சிதைக்கிறது. அப்புறம் திருத்தலங்கள் மீது, அந்த கோயில்கள் மீதான நம்பிக்கையை உடைக்கணும். நாடு முழுக்க கொண்டாடக்கூடிய ஒற்றுமையா இருக்கக்கூடிய திருவிழாக்களை சிதைக்கணும். இப்ப விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு 10 நாள் பேச ஆரம்பிச்சுறாங்க. கடல் மாசுபாடு, பிள்ளையார கரைச்சிங்கன்னா கடல்ல மாசு வந்துடும், கரைக்காத அப்படின்னு 1008 கண்டிஷன் நம்மளுக்கு போடுவாங்க. அமாவாசையில் பூசணி உடைச்சா ஆக்சிடென்ட் ஆகிடும்பான். எப்படியெல்லாம் பாருங்க, நம்மளுடைய மக்கள்கிட்ட வணங்கி மதித்து இருக்கக்கூடிய நெறிகளை பூரா உடைக்கிறது தான் எனக்கு திட்டம். அதனால் இந்த சுகிசிவம் போன்ற ஆட்கள் இன்னைக்கு வந்து நம்ம குலதெய்வத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்குற, சாதிகளை ஒழிக்கணும். அரசாங்கத்தில் உனக்கு தேவையான அரசு தானே இருக்கு. நாளைந்து பள்ளிக்கூடத்தில் சேர்றவனுக்கு எவனுக்கும் சர்டிஃபிகேட் கேட்காத, ஜாதி கேட்காத, ஒரு ஜீவப்பட போடுவாங்களா? போட மாட்டாங்க. சாதிகளை ஒழிக்கணும்னு மேடையில் பேசுவாங்க, ஆனா சாதிகாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு தேர்தல் அறிக்கையில் விடுவாங்க. இதுதான் திராவிட படம். இதில் பேசும்போது சொன்னீங்க கடவுளுக்கு ஆடு வெட்டது இறைச்சி அப்படின்னு. ஆமாம். அது இந்து மதங்களை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற மதங்களை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், ஒரு சிங்கத்தையோ புலியோ வெட்ட முடியுமா அவங்கனால? ஒன்று மரியா பாவம் மரியாதை ஆட்டைத்தானே வெட்டுறாங்க, அப்படிலாம் விமர்சனங்கள் எழுப்புறாங்கல்ல. அது எழுப்பிட்டு போட்டோம். ஆமாம். இல்லை அதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? அப்போ சிங்கம் முடியெல்லாம் இவங்க கிட்ட வராது, எங்கே தேடுவீங்க நீங்கள்? ஆமாம், இது வீட்டு பிராணியாக இருக்கு, அதனால சாப்பிட்றாங்க. அது நான் சாப்பிட்றது இல்லை, சாப்பிட்டோம், இப்போ சாப்பிட்றது இல்லை. பொதுவாக அந்த வழிபாடு இது தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஆனாலும் அந்த நம்பிக்கை வேணும். அதெல்லாம் தான் நம்மளுக்கு சமயத்துக்கு தேவையான விஷயமா இருக்கு. இல்லை, குறிப்பாக சொல்லும்போது நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களுமே அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. ஒரு அதிக அளவில் மக்கள் கூடக்கூடிய இடங்கள் எல்லாமே கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. இந்த அறநிலைத்துறை சரியான வகையில் செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா தமிழகத்தில்? செயல்படல. அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 44,132 கோயிலோ 37 கோயிலோ அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கு. இதில் வந்து ஒரு 10,000 கோயில்கள் மட்டுமே பெரிய வருமானமாக இருக்குது. அவங்களே கிரேட் வச்சுருக்காங்க, ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட். கோடி ரூபா வருமானம், லட்ச ரூபா வருமானம், 10,000 ரூபா வருமானம், இப்படி வச்சுருக்காங்க. இந்த கோடி ரூபா வருமானம் வரக்கூடிய கோவில்களை பூரா புதுசாக அவங்க போய் பார்க்கறது, ஏன்னா அங்கே தானே வருது. அடுத்த கூட்டத்தில் வந்து ஒரு தீர்மானம் போட்டாலும் போடுவாங்க, பாதாள சாக்கடை இணைக்கிறது மாதிரி உண்டியல் இணைப்பு திட்டம்னு ஒன்று போடுவாங்க. இந்த கோயில் உண்டியல், அந்த கோயில் எல்லாம் பைப் லைனை போட்டு கேட் வாலில் திருப்புறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருவான். ஏ கிரேடு கோயில் பூரா உண்டியில் திருப்பு, நீ என்ன வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது, கடை கொட்டிக்கிட்டு இருக்கணும், எண்ணிட்டு போகணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் அந்த கோவில் வரக்கூடிய நிதிகள் முறையாக பயன்படுத்துகிறாங்கன்னா இல்லைன்னு தான் நான் சந்தேகப்படுறேன். இப்போ சேகரிப்பு வந்த பிறகு குறிப்பாக ஒவ்வொரு கோவிலுக்கும் நிரந்தரமான வைப்பு நிதி, ஃபிக்ஸடு டெபாசிட், எஃப்டி, அதை பூரா காலி பண்ணிட்டாரு அப்புறமா. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும், எந்தெந்த கோயிலில் எவ்வளவு வைப்பு நிதி இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு இருக்கு, எந்த நோக்கத்துக்கு சிலதெல்லாம் எடுத்திருக்கீங்க. உதாரணமா நான் திண்டுக்கல்ல அன்னை அபிராமி திருக்கோயில் இருக்கு, காலத்தீஸ்வரர் திருக்கோயில்னு பேரு. அந்த கோவிலுக்கு வந்து கல்யாண மண்டபம் கட்டுறோம் கோவில் இடத்துல அப்படிங்கிற ப்ரப்போசல் போட்டு 2000 மார்ச்ல 2024 23 சம்திங் அதில் போட்டு ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளவுனா 3 + 2 3,58,00,000 ரூபா. அபிராமி அம்மன் திருக்கோயில் வைப்பு நிதி 2 கோடி எடுக்கணுமா. பக்கத்தில் கடன் கட்டிருக்காங்க அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் தாடிக்கொம்புங்கிற ஊரில் 1,58,00,000 ரூபா கடை. எதுக்கு? கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு. கல்யாண மண்டபம் கட்டுறத அறநிலையத்துறையோட வேலை. எவ்வளவு கோவில்களில் சிதிலமாய் கிடக்கு, வழிபாட்டுக்கு வழி இல்லாத சூழல் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் சரிப்படுத்தணும்ல. இப்போ வந்து அதை வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. அதை நான் எதிர்க்கிறேன். வைப்பு நிதிகளை கோவிலில் வந்து அது இருப்பு நிதி, அதை வந்து எடுக்கக்கூடாது. விதை நெல்லை அவிச்சு தின்னு விட்டு அப்புறம் விதைக்கு எங்கடா போவீங்க? நெல்லுக்கு
விதை நெல்லுது அது. அதே அவிச்சு தின்னுட்டீங்கன்னா அப்புறம் விதை நெல்லுக்கு எங்கே போகிறது? கடை வாங்கினா போய் பேங்க்கில் கேளு. பில்டிங் கட்டுறையில் கோயிலேருந்து கொடுத்துருவானா? கோயில் காசு எதுக்கு எடுக்கிற? தப்பா ரைட்டா சொல்லுங்கள்? தப்பு தானே. அப்போ இதை நான் எதிர்க்கிறேன். இப்போ சேகர் பாபு நேற்று பழனியில் வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிருக்கிறார். அகில உலகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர் மாநாடு நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு. பிஜேபி வந்து தன்னை வந்து இந்துக்களுக்கான கட்சின்னு காமிச்சுக்கிறதுக்காக அவங்க வேல் யாத்திரையெல்லாம் நடத்துனாங்க. இவர் பார்க்குறாரு நம்ம அரசாங்க அதிகாரத்தில் இருக்கோம், அதனால அறநிலையத்துறை வந்து ஒரு மாநாடு நடத்துறாரு. மாநாடு நடத்துவது அறநிலையத்துறையுடைய வேலை கிடையாது. 20 பேரை கொண்ட குழுவை வந்து மாநாட்டு குழுவில் போட்டிருக்காங்க. அதில் அமைச்சர் சேகர் பாபு இருக்கிறார், இந்த சுகி சிவம் போன்ற நபர்கள் இருக்கிறாங்க, சத்தியவேல் முருகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த சத்தியவேல் முருகன்கிற நபர் அந்த வழிபாட்டுக்குள்ள தமிழருடைய வழிபாட்டு முறைகளில் மொழி ரீதியாக பிரச்சனை பண்ணக்கூடிய பிரிவினவாதி, வழிபாட்டு மொழி பிரிவினவாதி இந்த சத்தியவேல் முருகன். அவர் அதில் குழுவில் போட்டிருக்காங்க. கோவிலில் இருக்கிறது, பழனியில் இருக்கிறது முருகனே இல்லைங்கிறார் சுகி சிவம். முருகனே இல்லையாமா அவருக்கு? அப்ப இல்லை. ஆமா, அவர் சித்தநாதன், அவர் சித்தருன்ட்டான். தனக்குத்தானே சிலை வைக்கக்கூடிய திராவிட மாடல் மாதிரி போகர் அவரே சிலை வச்சுக்கிட்டாராம். அங்க இருக்கிறது போகர் அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு! வாரியாருக்கு இல்லாத அறிவு, வாரியாருக்கெல்லாம் முருகனை இல்லைன்னு சொல்ல தெரியாது ஐயா கிருபானந்த வாரிக்கு. இந்த சத்தியவேல் முருகன் போன்ற ஆட்கள்லாம் இந்த குழுவில் போட்டு வச்சுட்டு சுகி சிவம் முருகனே இல்லைங்கிறாரு. அந்த பழனி மீதான நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய மிஷனரியுடைய விஷனரி கருத்தை அவர் விதைக்கிறார். யாரு? சுகி சிவம். இது தப்புங்கிறோம். இல்லாத முருகனுக்கு எதுக்கு மாநாடு நடத்துற? இந்த மாநாட்டுக்கு வந்து நேற்று சொல்றாரு அவர் சேகர் பாபு, பெரிய தொழிலதிபர்கள் வாரி வழங்குகிறார்கள். எந்த அக்கௌண்ட்ல கொடுக்குறாங்க? எந்த அக்கௌண்ட்? மாநாட்டுக்கு நான் தனி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? வேணும்ல. அறநிலையத்துறை பணத்தை செலவு செய்யலா இல்லை தனியாருக்கு கொடுக்கக்கூடிய காசுனா அது எந்த கணக்கு? சும்மா நீங்கள் வர்றது தாம் தூணு போகிறது, இந்த மாநாடு நடத்திட்டு நாங்கள் தான் உண்மையான தமிழர்களுக்கு இந்துக்களுக்கான கட்சின்னு நீ காமிச்சுக்க முயற்சிக்கிறதுலாம் ஏமாற்று வேலை. இந்த மாநாடு தேவையற்றது. அந்த மாநாட்டுக்கு செலவு செய்யக்கூடிய காசை இடிந்து போன 10 கோயிலை சரிப்படுத்தி பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். சும்மா ஊரில் கல்யாணம் மாரில் சந்தங்கிற மாதிரி இவங்க பண்ணுற வேலையெல்லாம் சரிப்படாது. இவங்க எல்லாத்தையும் எங்கள் முருகப்பெருமான் பார்த்துட்டு தான் இருக்கிறான். இந்த சேகர் பாபு உள்ளிட்ட இப்போ இவர் ஐயா ஸ்டாலின் எல்லாம் அவர் வேறு வெளிநாட்டுக்கு போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஸ்டாலின் சார் ஆமாம், போயிட்டு வரட்டும். ஆமாம், எதுக்கு போகிறாருன்னு தெரில. கடவுள் இல்லைன்னு வெளியே சொன்னாலும் கடவுள் உள்ள கும்பிடுறாங்களா இல்லை இல்லையா? அது கும்பிடுவாங்க சார், கும்பிடுவாங்க சார். அவர் தான் சொல்லுவார் சார், ஸ்டாலின் சார், துர்காம்மா போயிட்டு சாய்பாபா கோயில் போயிட்டு வந்தியாம்மா வெண்பொங்கல் கொடுன்னு கேட்பாரு. இப்போ இந்த அம்மா உணவத்தில் போய் நக்கி சாய்பாபா கோயில் தானே போயிட்டு அந்த அம்மா சொன்னதை பொங்கல் சாப்பிடுவாங்க, பிரசாதமெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க முதலமைச்சர் அப்படி சொன்னாங்க. எனக்கு என்னென்னா இப்போ தமிழ் வழிபாடு, தமிழில் நாங்கள் வந்து அனைத்து சாதி அர்ச்சகர் திட்டமெல்லாம் போட்டு வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னாங்கல்ல இந்த திராவிட மாடல் அரசு. அனைத்து சாதி அர்ச்சகர்கிட்ட இந்த அம்மா விபூதி வாங்கியிருக்காங்க? வாங்கியிருக்காங்க எங்கேயாவது? இவங்க போகக்கூடிய கோயிலில் யார் இருக்காங்க? சும்மா ஊரை ஏமாத்துறதுக்கு. நீ வந்து கோவிலுக்குள்ளே நான் இந்த ஐயரை இன்னிக்கிட்டேன், இந்த பூசாரியை நியமிச்சிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. அனைத்து சாதி அர்ச்சகராகும் திட்டம் திராவிட மாடல், அனைத்து சாதி பாதிரியார் திட்டத்தை நீ செய்ய முடியுமா? அனைத்து சாதி முல்லா மௌடு நீ சொல்ல முடியுமா? அன்னை தமிழில் வழிபாடு ஏன் இந்து கோயில் தான், நம்ம இந்து கோயில் தான் சொல்ல முடியும். வழிபாடு இருந்துட்டு தான் இருக்கு. மசூதியில் போய் சொல்லுவீங்களா அன்னை தமிழ் வழிபாடு? சர்ச்சில் சொல்லுவீங்களா அன்னை தமிழ் வழிபாடு? அப்போ மதசார்பற்றங்கிற வார்த்தைங்க போய் இந்த அரசாங்கம் வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்குங்கிறது தான் மெய். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.